السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. एक सवाल आज ஒரு கேள்வி முன்பை விட அதிகமாக தீவிரமாக இன்றைய நாட்களில் இளைஞர்களின் மூளையில் குறிப்பாகவும் சமுதாயத்தில் மார்க்கத்திற்கு எதிராக இருப்போரிடமிருந்து பொதுவாகவும் அதிகமாக கேட்கப்படுகின்றது, சமுதாயத்தில் பரப்பப்படுகின்றது. அல்லது சரியான வழிகாட்டல் கிடைக்காதன் காரணமாக அவர்கள் மார்க்கத்தை விட்டும், இன்னும் சொல்வதென்றால் இறைவனை விட்டும் தொலைவில் சென்று விடுகின்றனர். கேள்வி என்னவென்றால், ஒருவரிடம் நல்லொழுக்கம் இருந்தால் அல்லது உலக கல்வி ஒருவரை நல்லொழுக்கத்தின் பக்கம் கொண்டு செல்கின்றதென்றால் பிறகு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன? மார்க்கமும் கூட உங்களுக்கு நல்லொழுக்கத்தை தான் கற்றுத்தருகின்றது, நல்லொழுக்கத்தை கற்றுத்தருகின்றது என்ற வாதத்தை தான் அது செய்கின்றது. அல்லது மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களும் இதைத்தான் கூறுகின்றனர், நல்லொழுக்கம் ஏற்கனவே எங்களிடம் உருவாகிவிட்டது. இன்னும் சொல்வதென்றால் உலகவாதிகளாக இருப்பவர்களில் பெரும்பாலாரின் நல்லொழுக்கம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களை விட சிறந்ததாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இதனை கூறி குறிப்பாக இஸ்லாத்தை இவர்கள் குறிவைத்திருக்கின்றனர். ஏனைய மதங்களை பின்பற்றுகின்ற பெரும்பாலான மக்கள் ஏறக்குறைய மார்க்கத்துடன் தொடர்பில்லாதவர்களாகவே ஆகிவிட்டனர். இஸ்லாம் மட்டுமே எத்தகைய மார்க்கமாக இருக்கின்றதென்றால் அதனோடு தங்களை தொடர்படுத்தி கூறுபவர்கள் தங்களது மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி கூறுகின்றனர். பெரும்பாலார் இவ்வாறு வெளிப்படுத்தி கூறுகின்றனர். அல்லது செயல் இல்லாத முஸ்லிம்கள் கூட தங்களை முஸ்லிம்கள் என்றே பகிரங்கமாக கூறுகின்றனர், தங்களை மார்க்கத்துடன் தொடர்படுத்தி கூறுகின்றனர். எனவே அசல் தாக்குதல் இஸ்லாத்தின் மீதே தொடுக்கப்பட்டிருக்கின்றது. மார்க்கத்தை விட்டு விலக்கும் முயற்சியில் பல்வேறு வழிமுறைகள் மூலமாக பல்வேறு கருத்துக்களை கூறி சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் மூளைகளில் விஷத்தை நிரப்புவதற்கு முயற்சி செய்யப்படுகின்றது. குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் உள்ள கல்வி கற்கும் வழிமுறையில் தேடுதல் மற்றும் ஆராய்ச்சி செய்வது ஆகியவற்றின் பக்கம் அதிகம் கவனமூட்டப்படுகின்றது. இது நல்ல விஷயம்தான், இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் தான். ஆனால் இதற்கான சரியான வழிமுறையையும் கடைபிடிக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இளைஞர்களும் வாலிப வயதில் காலெடுத்து வைக்கும்
இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் தங்களது வீடுகளில் உள்ளவர்களிடமும் தங்களது பெற்றோர்களிடமும் தங்களை விட பெரியவர்களிடமும் தங்களது மூளைகளில் உருவாக்கப்படுகின்ற அல்லது உருவாகின்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கேட்பதற்காக அவற்றிற்கான தீர்வை பெறுவதற்காக செல்கின்றனர். பெற்றோர்கள் தங்களது பொருளாதார மற்றும் சமுதாய தேவைகளை நிறைவு செய்யும் பணியில் அவர்கள் அதிகமாக ஈடுபடுவதன் காரணமாக அவர்களுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் கூறுவதற்கான நேரம் இருப்பதில்லை அல்லது இதை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருப்பதில்லை. இதன் காரணமாக அவர்களது கேள்விக்கு பதில் கூறுவதற்கு பகரமாக சில நேரங்களில் அவர்களை அமுக்குவதற்கு முயற்சி செய்யப்படுகின்றது. இதன் காரணமாக வாலிப வயது அடியெடுத்து வைக்கும் சிறுவர்கள் மார்க்கம் என்பது அது இஸ்லாமாக இருந்தாலும் அது உண்மையானது என்று வாதம் செய்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதில் தீர்வு இருக்கின்றது என்று கூறினாலும் காலத்திற்கேற்ப செயலளவிலான தீர்வு அதில் இல்லை அல்லது அதற்கு பதில் இல்லை என்றே அவர்கள் கருதுகின்றனர். அல்லது இவ்வாறும் நடக்கின்றது. அதாவது பெரியவர்களின் செயல் மற்றும் குழந்தைகளுக்கு புகட்டப்படும் கல்வி ஆகியவற்றிற்கிடையில் முரண்பாடு இருக்கின்றது. சிறுவர்கள் ஒரு காலம் வரை கல்வியில் உள்ள விஷயங்களை கேட்டுவிட்டு அமைதியாக இருந்து விடுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது மார்க்கத்தை விட்டு விலகி தொலைவில் சென்று விடுகின்றனர். பிறகு மார்க்கத்தை விட்டு விலக்கி தொலைவில் கொண்டு செல்வோரின் பிடியின் கீழ் இவர்கள் வந்து விடுகின்றனர். இதன் காரணமாகவே இஸ்லாத்தில் அழகிய போதனைகள் இருந்தும் கூட, இஸ்லாம் உயிருள்ள மார்க்கமாக இருந்தும் முஸ்லிம்களில் கூட மார்க்கத்தையும் இறைவனையும் மறுக்கக்கூடிய அத்தகைய மக்கள் தென்படுகின்றனர். இத்தகைய நிலைமையில் நம்மில் ஒவ்வொருவரும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாகும். எவ்வாறு நாம் நம்மை நாமே மார்க்கத்திற்கேற்ப செயல்படுபவர்களாக ஆக்க முடியும், எவ்வாறு நமது தலைமுறையை பாதுகாக்க முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் ஒரு முழுமை பெற்ற மார்க்கமாகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அது பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வை கூறியிருக்கின்றது. அது ஒரு நிறைவான முழுமையான மார்க்கமாக இருக்கின்றது. திருக்குர்ஆன் ஒரு நிறைவான முழுமையான வேத நூலாக இருக்கின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் முழுமையான முன்மாதிரியை நம்முன் எடுத்து வைத்துள்ளார்கள். இந்த முன்மாதிரியானது சஹாபா ரில்வானுல்லாஹி அலைஹிம் அவர்களிடம் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் மார்க்கத்தையும் புரிந்து கொண்டனர், நல்லொழுக்கத்தையும் புரிந்து கொண்டனர். இன்னும் சொல்வதென்றால் அவர்கள் பௌதீக முன்னேற்றத்தையும் பெற்றனர். ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய இடத்தில் வைக்கின்ற அறிவையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதாவது மார்க்கத்தை எங்கு வைக்க வேண்டும், நல்லொழுக்கத்தை எங்கு வைக்க வேண்டும், பௌதீக முன்னேற்றம் என்றால் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே நமது இளைஞர்களும் வாலிப வயதில் அடியெடுத்து வைக்கும் நமது பிள்ளைகளும் குறிப்பாக பெரியவர்களும் இந்த விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற பொறுப்பு பெரியவர்களுக்கு இருக்கின்றது. நாம் நல்லொழுக்கத்தை சரி செய்வது, பௌதீக முன்னேற்றம், மார்க்கம் ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள தொடர்பை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறகு நமது வாழ்க்கையை இதற்கேற்ப வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். பெரியவர்கள் இந்த கருத்தை புரிந்து கொண்டால் அடுத்த தலைமுறையை அவர்களால் பாதுகாக்க முடியும். இளைஞர்கள் இந்த கருத்தை புரிந்து கொண்டால் உலகம் மற்றும் மார்க்க முன்னேற்றத்தின் வழிகள் அவர்களுக்கு திறக்கும். இஸ்லாத்தின் போதனை எவ்வளவு அழகானது என்பதும் இதற்கு எதிராக பேசுபவர்கள் பொய்யர்கள் என்பதும் தெரிய வரும். இந்த பிரச்சனை இன்றைய நாட்களில் தீவிரமாக மார்க்கமற்றவர்கள் மற்றும் மார்க்கத்திற்கு எதிரியாக இருப்பவர்களிடமிருந்து எழுப்பப்படுகின்றது. இது ஒரு புதிய விஷயம் அல்ல. அவ்வப்போது இதுபோன்ற கேள்விகள் கேட்கப்பட்டே வந்திருக்கின்றது. எப்போதும் மார்க்கத்தின் மீது ஆட்சேபனை செய்பவர்கள் இந்த கேள்வியையும் இதுபோன்ற மற்ற கேள்விகளையும் கேட்டே வந்துள்ளனர். அதன் மூலமாக மார்க்கத்தின் மீது உள்ள ஆட்சேபனை
நிரூபிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கருதுகின்றனர். ஏனென்றால் ஒருபோதும் மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்ததே இல்லை. அல்லது பெயர்தாங்கி மார்க்க ஆலிம்கள் தாங்களாகவே ஏற்படுத்திக் கொண்ட தவறான தீர்வுகளை கூறி அல்லது சரியான முறையில் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல் படித்தவர்களை மேலும் சிக்கலில் சிக்க வைத்து விட்டனர். இந்த காலத்தில் அல்லாஹ் நம்மீது பேருபகாரம் செய்துள்ளான். அதாவது இந்த பிரச்சனைகளில் உள்ள சிக்கல்களை அகற்றுவதற்காக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் அனுப்பினான். அவர்கள் இதனை புரிந்து கொள்வதற்கான அறிவை நம்மிடம் உருவாக்கியுள்ளார்கள். இதுபோன்ற விஷயங்களை புரிந்து கொள்வதையும் அதற்கான தீர்வை பெறுவதையும் அவர்கள் நமக்கு எளிதாக்கிவிட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை இதனை விளக்கியவாறு ஒரு குத்பா நிகழ்த்தினார்கள். நல்லொழுக்கத்தை சரி செய்வது, பௌதீகம், மார்க்கம் ஆகியவற்றிற்கு இடையில் உள்ள தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பை எவ்வாறு நாம் நிலைநாட்ட வேண்டும், இஸ்லாம் இதனை எவ்வாறு காண்கின்றது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தனது செயல் மூலமாகவும் தனது செயலளவிலான முன்மாதிரியின் மூலமாகவும் இதனை நமக்கு புரிய வைத்துள்ளார்கள், இதன் உண்மை நிலை என்ன என்பதை அவர்கள் விளக்கி கூறியிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இதனை அவர்கள் குத்பாவில் விளக்கி கூறுகின்றார்கள். அதிலிருந்து பலன் பெற்றவாறு நான் இந்த கருத்தை உங்களுக்கு இன்று எடுத்துக் கூறுவேன். இஸ்லாம் எத்தகைய மார்க்கம் என்றால் அதனை முற்றிலும் மனித இயல்பை கருத்தில் கொண்டவாறே அல்லாஹ் நமக்கு கூறியுள்ளான் அல்லது இறக்கியுள்ளான். இதனை நாம் உலகிற்கு கூறுகின்றோம். இது நிச்சயமாக உண்மையாகும். இஸ்லாம் இயல்புக்கு ஏற்ற மார்க்கமாகும் என்பதை கண்முன் நிறுத்தியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மார்க்கம், நல்லொழுக்கம், மனிதனின் உடலுடன் தொடர்புள்ள அவனது தேவைகள் ஆகியவை எந்த அளவு ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கின்றதென்றால் அவற்றை வேறுபடுத்தி பார்ப்பது கடினமாகும். எவர் மார்க்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாரோ அவர் நல்லொழுக்கத்தை மார்க்கத்தை விட்டு பிரித்துவிட முடியாது. அவ்வாறு மார்க்கம் என்னை உலகை பொருட்படுத்தாதவனாகவும் உலகை விட்டு தன்னிறைவு பெற்றவனாகவும் ஆக்கிவிட்டது, எனக்கு இப்போது எந்த தேவையும் இல்லை என்று அவரால் கூற முடியாது. இப்போது எனக்கு எந்த பொருளின் தேவையும் இல்லை என்ற சிந்தனை இருந்தால் பிறகு மனிதனின் முன்னேற்றம், அதாவது பௌதிக முன்னேற்றத்தின் சக்கரம் நின்றுவிடும். இவை அனைத்துமே ஒன்று மற்றொன்றுடன் தொடர்புடையவையாக உள்ளன. மார்க்கம், நல்லொழுக்கம் மற்றும் பௌதிக முன்னேற்றம் ஆகியவை ஒன்று மற்றொன்றுடன் தொடர்புடையவையாக இருக்கின்றன. இவ்வாறு இவற்றிற்கிடையில் வித்தியாசம் இருக்கின்றது. மார்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் நல்லொழுக்கம், பௌதிக முன்னேற்றம் ஆகியவை மனிதனின் தேவையாக இருக்கின்றது என்று கூறி மார்க்கத்தை விட்டும் சுதந்திரமாக இருப்பதற்கு முயற்சி செய்கின்றனர். ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிம் மார்க்கத்தின் தேவையும் இருக்கின்றது, அதுவே இறைவன் வரை சென்று சேருவதற்கான வழியை காட்டுகின்றது என்று கூறுவார். ஆக இது சிந்திப்பதிலுள்ள வித்தியாசமாகும். நாம் இந்த விஷயங்களை எவ்வாறு பார்க்க வேண்டும், இவற்றில் ஒன்றிற்கு மற்றொன்றுடன் உள்ள தொடர்பை எவ்வாறு இணைக்க வேண்டும். மற்ற மதங்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாம் மட்டுமே இவற்றிற்கிடையில் உள்ள தொடர்பை நிரூபிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம்களில் பெரும்பாலார் மார்க்கத்தின் உண்மையை புரிந்து கொள்ளாமல் தவறான முறையில் நல்லொழுக்கத்துடன் தொடர்புடைய விஷயங்களையும் பௌதீகத்துடன் தொடர்புடைய விஷயங்களையும் மார்க்கத்துடன் எவ்வாறு இணைத்துள்ளனர் என்றால் அதில் பல விஷயங்களையும் அவர்கள் மிகைப்படுத்தி கூறி மார்க்கத்தை அழகாக எடுத்து வைத்து அதன் பக்கம் மக்களை ஈர்ப்பதற்கு பகரமாக அவர்கள் மார்க்கத்தை விட்டு மக்களை விலக்கி தொலைவில் கொண்டு செல்பவர்களாக ஆகிவிட்டனர். தொழுகை, நோன்பு ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு நல்லொழுக்கம் மற்றும் உலகத் தேவைகள்
அது ஏதாவது ஒரு அஞ்சுமனை நிறுவுவதாக இருந்தாலும் சரி அல்லது மாநாட்டை நடத்துவதாக இருந்தாலும் சரி, இவற்றை பற்றி பொதுவாக ஆலிம்கள் இவை இஸ்லாத்தின் ஒரு பகுதியாகும் என்று கூறுகின்றனர். இதில் கலந்து கொள்ளாதவர்கள் காஃபிராகவும் முர்த்ததாகவும் இருக்கின்றனர் என்று கூறுகின்றனர். நாம் இப்போது இஸ்லாமிய உலகில் இதைத்தான் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட கருத்துகள் பரவுகின்ற போது அது ஒவ்வொரு பொருளையும் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. பிறகு காஃபிர் முர்த்தத் என்று கூறுவதையும் கடந்து போர்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. ஒவ்வொரு பிரிவுகளின் ஃபத்வாக்கள், அதாவது மார்க்க தீர்ப்புகள் இருக்கின்றன. இதன் காரணமாகவே தீவிரவாதத்தை விரும்புகின்ற பல்வேறு பிரிவுகள் தங்களது இஸ்லாத்தை அமல்படுத்துவதற்காக தமது நல்லொழுக்கத்திற்கான வழிமுறைகளையும் அல்லது பெயர்தாங்கி சட்டங்களையும் உருவாக்குகின்றனர். சிரியாவிலும் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் மார்க்கத்தின் பெயரால் அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மூலமாக இரத்தத்தை ஓடச் செய்கின்றனர். ஈராக்கில் அல்லது சிரியாவில் நிறுவப்பட்டுள்ள பெயர்தாங்கி இஸ்லாமிய அரசாங்கத்திடமிருந்து விடுதலை பெற்று அங்கிருந்து வந்த ஒரு பிரெஞ்சு பத்திரிகையாளர் அங்கு சில விஷயங்களை கண்டார். அவர்களது செயலை பார்த்தார், அவர்களது சட்டங்களை பார்த்தார். எந்த அளவுக்கு அவருக்கு இஸ்லாத்தை பற்றிய அறிவு இருந்ததோ அல்லது எந்த அளவு அவர் திருக்குரானை படித்திருந்தாரோ அதற்கேற்ப அவர் அங்கிருந்த சில மக்களிடம், நீங்கள் செய்கின்ற சில செயல்கள் திருக்குரானுக்கும் ஹதீஸிற்கும் ஏற்ப இல்லையே என்று கேட்டார். அதற்கு அந்த பெயர்தாங்கி அரசாங்கத்தின் கீழ் பணிபுரிபவர்கள் அல்லது இவருக்கு யாருடன் தொடர்பு ஏற்பட்டதோ அவர்கள் அல்லது உயர் அதிகாரிகள் கூறிய பதில் என்னவென்றால், திருக்குரான் மற்றும் ஹதீஸில் என்ன இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியாது, இது எங்களது சட்டமாகும், அதற்கேற்பவே நாங்கள் செயல்படுகின்றோம் என்று பதில் கூறினார். இவ்வாறு இவர்கள் இஸ்லாத்தின் போதனையில் சீர்குலைவை ஏற்படுத்திவிட்டனர். யமனில் என்னவெல்லாம் நடைபெறுகிறதோ அதற்கும் இதுவே காரணமாகும். அதாவது தங்களுக்கு விருப்பமான ஃபத்வாக்களுக்கு மார்க்கத்தின் பெயரை வழங்கி அப்பாவி மக்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஒரு பிரிவும் தவறில் இருக்கலாம், இன்னொரு பிரிவும் தவறில் இருக்கலாம், அது சரிதான். ஆனால் அதற்காக அப்பாவிகளை கொலை செய்வது அதற்கான தீர்வு ஆகாது. ஆனால் நாம் பார்க்கும்போது இது நமக்கு தெரிய வருகிறது மற்றும் இஸ்லாமிய வரலாற்றிலும் இவ்வாறு நடந்து வந்திருக்கின்றது. அதாவது இந்த ஆலிமின் மார்க்கம் இதுவாகும், இந்த மௌலானாவின் மார்க்கம் இதுவாகும் என்று கூறப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஆலிமும் மௌலானாவும் தங்களது மார்க்கத்தை உருவாக்கிவிட்டனர். இவ்வாறு உண்மையான இஸ்லாத்திற்கும் இவர்கள் செயல்படுகின்ற இந்த இஸ்லாத்திற்கும் இடையில் எந்த ஒரு உண்மையான தொடர்பும் இல்லாமல் ஆகிவிட்டது. இந்த ஆலிம்கள் மற்றும் ஃபத்வா கொடுப்பவர்களுக்கு பின்னால் சென்று முஸ்லிம்களும் இஸ்லாத்தை விட்டு தொலைவில் சென்று விட்டனர். ஆன்மீகம் மற்றும் மார்க்கத்தின் பெயரால் என்னவெல்லாம் நடக்கின்றது என்பது தெரியவில்லை. இதற்கெதிரில் மார்க்கத்தை விட்டு தொலைவில் இருக்கின்ற மேற்கில் உள்ள முன்னேற்றம் அடைந்த நாடுகளில் உள்ள மக்கள் ஆன்மீகத்தையும் நல்லொழுக்கத்தையும் பௌதீக உலகின் ஒரு பகுதியாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றனர். ஒரு கற்பனைக்காக அவர்கள் இல்ஹாம்களை பற்றி சிந்திக்கின்றனர் என்று வைத்துக் கொண்டாலும் கூட இது மனித செயல்கள் மூலமாக ஈர்க்க பெற்ற ஒன்றேயாகும் என்றே அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் நல்லொழுக்கங்களை பற்றி சிந்தித்தாலும் கூட அவற்றால் மனிதர்களுக்கு உலக பயன் கிடைக்கின்றன என்ற பார்வையிலேயே அது அமைந்துள்ளது. நல்லொழுக்கமும் உலக பயன்களுக்காகவே அவை இருக்கின்றன என்றே அவர்கள் கூறுகின்றனர். மார்க்கத்தை பற்றி சிந்தித்தால் கீழ்நிலையுள்ள மக்கள், படிப்பறிவற்ற மக்கள் அல்லது குறைவாக படித்த மக்கள் ஆகியோர் மார்க்கத்தின் பெயரால் ஓரளவு குற்றங்களிலிருந்து தப்பிவிடுகின்றனர் என்று அவர்கள் கூறுகின்றனர். எனவே மார்க்கத்தின் பெயரால் இவர்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்க முடியும் என்றால் அது இவ்வளவுதான். அதாவது ஓரளவு நல்லொழுக்கத்தில் அவர்கள் சிறந்து விளங்குகின்றனர், மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு அச்சம் இருக்கின்றது, அதுவும் கூட சரியான மதத்தை பின்பற்றும் போதுதான் இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர். எவர்களிடம் முதலிலேயே நல்லொழுக்கம் இருக்கின்றனவோ
அவர்கள் எங்களுக்கு மார்க்கத்தின் என்ன தேவை இருக்கின்றது என்று கேட்கின்றனர். ஆனால் சிந்தித்து பார்த்தால் பௌதீகமும் நல்லொழுக்கமும் மார்க்கமும் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமானதாக இருக்கின்றது என்றால், எங்கிருந்து இதன் எல்லை ஆரம்பிக்கின்றது, எங்கு அது முடிவடைகின்றது என்பதை ஒரு சாதாரண மனிதரால் கூட தெரிந்து கொள்ள முடியாது. இதனை புரிந்து கொள்வதற்கு நாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூய வாழ்க்கை பற்றி சிந்திக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகின் பௌதீக சீர்திருத்தவாதியும் ஆவார்கள், நல்லொழுக்க சீர்திருத்தவாதியும் ஆவார்கள், ஆன்மீக சீர்திருத்தவாதியும் ஆவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூய வாழ்க்கை எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்டதாக இருக்கின்ற ஒரு தொகுப்பாக விளங்குகின்றது. ஒரு பக்கம் அத்துவாவு முகுல் இபாதத், அதாவது துவா இறை வணக்கத்தின் சாராம்சமாகும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால், மறுபக்கம் ஆன்மீகத்தை முழுமைப்படுத்துவது பற்றியும் அவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். வெறுமனே தொழுதுவிட்டோம், அதனால் பிரச்சனை தீர்ந்துவிட்டது என்று ஆகாது. இதன் தகுதிகளை கடந்து செல்ல வேண்டும், ஆன்மீகத்தில் வளர்ச்சியை பெற வேண்டும். துவாவினால் ஏற்படும் தொடர்பு இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையில் எவ்வாறு இருக்கின்றது என்றால், அது குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள தொடர்பை போன்றதாகும். துவா என்பதன் பொருள் அழைத்தல் என்பதாகும். அழைக்கின்றவர் ஒருவன் எனக்கு உதவி செய்வான் என்ற உறுதி இருந்தால்தான் அழைப்பார். எவரும் தமது எதிரியை உதவிக்காக அழைப்பதில்லை. நாம் துவா செய்கின்ற போது அல்லது துவா செய்ய விரும்புகின்ற போது இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பார்வையில் துவாவில் 3 விஷயங்கள் இருப்பது அவசியமானதாகும். முதலாவதாக, நான் கேட்கின்ற விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உள்ளத்தில் உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எவனை நான் அழைக்கின்றேனோ அவனிடம் உதவி செய்வதற்கான சக்தி இருக்கின்றது என்ற நம்பிக்கை வைப்பதாகும். மூன்றாவதாக, இயல்பாகவே இறைவனுடன் ஒருவனுக்கு இருக்கும் தொடர்பு ஆகும். அது மனிதனை மற்ற எல்லா விதமான தொடர்புகளிலிருந்தும் திருப்பியவாறு அல்லாஹ்வின் பக்கம் அல்லது எவர் மீது ஒருவருக்கு அன்பு இருக்கின்றதோ அவர் பக்கம் கொண்டு செல்கின்றது. முதல் 2 விஷயங்கள் அறிவுபூர்வமான விஷயங்களாகும். எதனை நான் கேட்கின்றேனோ அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற உறுதியும், எவனை நான் அழைக்கின்றேனோ அவனிடம் உதவி செய்வதற்கான ஆற்றல் இருக்கின்றது என்ற நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால், பிறகு அப்படிப்பட்டவனை உதவிக்காக அழைப்பது முட்டாள்தனமாகும். பிறகு துவா வீணான விஷயமாக ஆகிவிடும். மூன்றாவது விஷயம் இயல்பாகவே இருக்கும் தொடர்பு அல்லது இயல்பாகவே இருக்கும் அன்பு ஆகும். அது மற்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் கண்களை மூடியவாறு தனது நேசத்திற்குரியவனின் பக்கம் மனிதனை கொண்டு செல்கின்றது. இதற்கு தாய் மற்றும் குழந்தையின் உதாரணத்தை கூறலாம். இந்த உதாரணமே முதலிலும் கூறப்பட்டது. ஒரு குழந்தைக்கு தாயுடன் இயல்பான ஒரு தொடர்பு இருக்கின்றது. தாயால் குழந்தைக்கு உதவி செய்ய முடியுமா முடியாதா என்பதை பார்க்காமல் ஒரு குழந்தை தாயைத்தான் அழைக்கின்றது. கடலில் மூழ்குகின்ற ஒரு சிறுவனுக்கு தனது தாயாருக்கு நீந்த தெரியாது என்பது தெரிந்திருந்தும் கூட ஒரு தாய் அவனுக்கு அருகில் இருந்தால் அந்த தாயைத்தான் அவன் உதவிக்காக அழைப்பான். வேறு எவரையும் அவன் குரல் கொடுத்து அழைக்க மாட்டான். ஏனென்றால் இது ஒரு உணர்வுபூர்வமான விஷயமாகும். இதனை பற்றி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துவாவு முகுல் இபாதா என்று கூறியுள்ளார்கள். அதாவது துவா இல்லாமல் மனிதனுடைய ஈமான் முழுமை பெற முடியாது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள தொடர்பை குழந்தைக்கும் தாய்க்கும் இடையில் உள்ள தொடர்பு என்று கூறியுள்ளார்கள். அதாவது கண்களை மூடியவாறு அந்த இறைவன் பக்கம் ஓடுங்கள், அவன் பக்கம் செல்லுங்கள் என்று கூறினார்கள். பிறகு இரண்டாவது விஷயம் நல்லொழுக்கமாகும். அதில் நாம் பார்க்கின்றோம், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை எத்தகைய நுட்பத்திலும் நுட்பமான அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது என்றால் நுட்பமான பார்வையுடையவர்கள் கூட அதை பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல் இல்லாமல் அவற்றை சென்றடைய முடியாது.
இப்போது மனைவிமார்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் மற்றும் அவர்கள் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்துவது ஆகியவை வீட்டின் சுற்றுச்சூழலை மகிழ்ச்சிகரமாக வைப்பதற்கு மிக மிக அவசியமானதாகும். இது அடிப்படையான நல்லொழுக்கத்துடன் தொடர்புடைய ஒரு விஷயமாகும். மனைவிமார்களுடனான விவகாரங்களில் எந்த அளவு நுட்பமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனைவியரை கருத்தில் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கும்போது தெரிய வருவது என்னவென்றால், அவர்களது ஏதாவது ஒரு மனைவி தண்ணீர் பாத்திரத்திலிருந்து தண்ணீர் அருந்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது வந்தால் எந்த இடத்தில் அன்னாரது மனைவி வாய் வைத்து தண்ணீர் குடித்தார்களோ அந்த இடத்தில் வாய் வைத்தவாறு அவர்கள் தண்ணீர் குடிப்பார்கள். இது வெளிப்படையாக பார்க்கும்போது மிகவும் சிறிய விஷயமாக தெரியலாம். ஆனால் இதில் எவ்வளவு நுட்பமான கருத்து அடங்கி இருக்கின்றது. அதாவது மனிதனின் நேசம் பெரும் பெரும் விஷயங்களில் மட்டுமல்லாமல் சிறு சிறு விஷயங்களில் கூட வெளிப்படுகிறது. இது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது வாழ்க்கையை பற்றி படிக்கும் போது நல்லொழுக்கத்தின் பெரும் பெரும் விவகாரங்கள் தொடர்பாகவும் கூட அவர்கள் எத்தகைய போதனைகளை வழங்கியுள்ளார்கள் என்றால், எத்தகைய உயர்வான முன்மாதிரியை காட்டியுள்ளார்கள் என்றால், அதை பார்க்கின்ற போது முழு வாழ்நாளும் அவர்கள் நல்லொழுக்கத்தை பற்றியே படித்து வந்தார்கள், நல்லொழுக்கத்தையே கற்று தந்தார்கள் என்று தெரிய வருகிறது. மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு, உறவினர்களுக்கிடையே உள்ள தொடர்பு, மனிதனின் சொந்த வாழ்வில் உள்ள அவனது நல்லொழுக்கம் தொடர்பான விவரங்கள், பொய், நம்பிக்கை துரோகம், தப்பெண்ணங்களிலிருந்து விலகியிருத்தல் ஆகியவை தொடர்பான அவர்களது முன்மாதிரியும் போதனையும் முழுமையானதாகவும் நிறைவானதாகவும் இருந்திருக்கின்றது. எந்த ஒரு மனிதனாலும் ஒரு நீண்ட ஆயுளை பெற்ற பிறகும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியது போன்ற இத்தகைய ஒரு முன்மாதிரியை காட்ட முடியாது. மூன்றாவது விஷயம் பௌதிகமாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது போதனை இதன் பக்கமும் நமக்கு வழிகாட்டுகின்றது. உதாரணமாக, ஒரு நகரத்தில் குடியேறுகின்றவர் சாலைகளை விசாலமாக வைப்பது, தண்ணீரை சுத்தமாக வைப்பதற்கான ஏற்பாட்டை செய்வது அவசியமானதாகும். ஒரு நகரம் புதிதாக அமைக்கப்படும் போது பெரும் பெரும் பொறியியல் வல்லுநர்களும் இதை பற்றி சிந்திப்பவர்களும் இந்த விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்துகின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதன் பக்கம் கவனம் ஊட்டியுள்ளார்கள். வழிபாதை தூய்மையாக வைத்திருப்பதன் பக்கமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் ஊட்டியுள்ளார்கள். வீடுகள் விசாலமாகவும் காற்று வரும் வகையிலும் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கவனமூட்டியுள்ளார்கள். எல்லா பௌதீக உலக விஷயங்கள் பக்கமும் அவர்கள் கவனமூட்டியுள்ளார்கள். அது அரசாங்க விவகாரங்களாக இருந்தாலும், அல்லது நாகரிகம், அல்லது வியாபாரம், அல்லது கைத்தொழில் ஆகிய ஒவ்வொன்றை பற்றியும் அந்தந்த சந்தர்ப்பங்களில் அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். அது பற்றிய விவரங்களை விளக்கி கூறியுள்ளார்கள். இது அவருடைய வாழ்வில் நமக்கு கிடைக்கின்றது. இன்றைய மார்க்க வழிகாட்டிகளை போன்று அவர்கள் ஒவ்வொரு பொருளையும் மார்க்கத்தின் பகுதியாக ஆக்கவில்லை. உதாரணமாக, ஒரு சம்பவம் அவர்கள் தொடர்பாக இவ்வாறு வருகின்றது. பேரித்தம்பழங்களில் ஆண் பேரித்தம்பழம், பெண் பேரித்தம்பழம் தனித்தனியாக இருக்கின்றது. விவசாயிகள் அவற்றின் மகரந்தத்தை எடுத்து ஒன்றை மற்றொன்றுடன் சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தனர். ஆண் மகரந்தத்தை எடுத்து பெண் மகரந்தத்துடன் சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தனர். விவசாயிகள் இருந்த அந்த தோட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்லும் போது, இவற்றை இவ்வாறு சேர்த்து வைக்காமல் இருந்தால் அதனால் என்ன நேர்ந்துவிடப் போகிறது என்று கேட்டார்கள். மகரந்தம் தாமாகவே காற்றின் மூலமாக அவற்றில் ஒன்று மற்றொன்றுடன் ஒட்டிக் கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்கள் அவற்றை ஒன்றோடு மற்றொன்றை ஒட்ட வைப்பதை விட்டுவிட்டார்கள். அந்த வருடமோ அல்லது அதற்கு அடுத்த வருடமோ அவ்வாறு செய்வதை அவர்கள் கைவிட்டு விட்டனர். அதன் காரணமாக விளைச்சல் மிகவும் குறைவாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இதற்கான காரணத்தை கேட்டபோது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் தான் இவ்வாறு செய்வதற்கு தடை விதித்தீர்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள். அதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கவில்லை, மாறாக இப்படிப்பட்ட பௌதீக விஷயங்களை நீங்கள் என்னை விட நன்கு தெரிந்திருக்கின்றீர்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பௌதீகத்தை மார்க்கத்தை விட்டும் பிரித்து விட்டார்கள். இவற்றை ஒன்று சேர்க்க என்ன தேவை இருக்கின்றது என்ற கேட்ட அந்த நாவும் இறைவனின் தூதரின் நாவே ஆகும். அதே நாவு இறை கட்டளைகளையும் எங்களுக்கு எடுத்து கூறி வந்தது. அது இறைவனின் தூதரின் நாவாக இருந்தும் கூட அன்னார் பௌதிகத்தை பௌதிகமாகவே கருதியவாறு, நீங்கள் இவ்விஷயங்களை என்னை விட அதிகமாக அறிந்திருக்கின்றீர்கள் என்று கூறினார்கள். ஆனால் இன்றைய நாட்களில் உள்ள மௌலவிமார்கள் அவரது நாவிலிருந்து நடக்க முடியாத ஒரு விஷயம் கூறப்பட்டு விட்டால், அதை ஒருவர் ஏற்காமல் இருந்தால் அவரை இஸ்லாத்தின் வட்டத்திலிருந்து வெளியேற்றுவது, அப்படிப்பட்டவரை காஃபிர் முர்த்தத் என்று கூறுவது போன்ற விஷயங்கள் வந்து விடுகின்றன. மறுபுறம் இந்த மேற்கத்திய பெயர்தாங்கி முன்னேற்றமடைந்த நாடுகள் அல்லது உண்மையிலேயே முன்னேற்றமடைந்துள்ள நாடுகளின் பிரிவுகள் உள்ளன. அவர்களது பார்வையில் மார்க்கத்தின் மீது நம்பிக்கை வைப்பதும் அவசியமில்லை, அவ்வாறு மார்க்க போதனைகளுக்கு அவர்கள் கண்ணியம் வழங்குவதும் இல்லை, நல்லொழுக்கத்திற்கும் மதிப்பளிப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொரு பொருளையும் பௌதீக பொருள்கள் என்று கூறிவிடுகின்றனர். எதுவரை என்றால், ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகின்றார்கள், இவர்களிலிருந்து வந்த தத்துவவாதிகள் அந்த காலத்தில் இறைவன் உலகத்தை எவ்வாறு படைத்தான் என்பது கேள்வி அல்ல, மாறாக மனிதன் எவ்வாறு இறைவனை படைத்தான் என்பதுதான் கேள்வியாகும். நவுது பில்லா என்று கூறி வந்தனர். அவர்களது பார்வையில் இறைவன் என்பவன் மனிதனின் பரிணாம வளர்ச்சியின் விளைவாக தோன்றியவனாவான். இறைவன் இருக்கின்றான் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட அவன் மூளையின் வளர்ச்சியின் இறுதி தொடராக இருக்கின்றான். இதைத் தவிர இறைவன் என்பவன் வேறு எதுவும் அல்ல என்று அவர்கள் கூறுகின்றனர். இவர்களது பார்வையில் மனிதன் ஒரு நல்ல முன்மாதிரியை தேட விரும்பினான். அப்போது அவன் மனிதர்களின் ஒரு சிறந்த முன்மாதிரியை தேட முடியாமல் இருந்தபோது, அப்படிப்பட்ட மனிதர்கள் மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை தமது மூளையில் வரைபடமாக ஆக்கினர். இந்த வரைபடத்தை நிலைநாட்டுவதில் மனிதனின் முதல் முயற்சி வெற்றி பெற முடியவில்லை. அதன் பிறகு மனிதன் அதிகம் சிந்தித்துக் கொண்டே இருந்தான். அவ்வாறு அவன் சிந்திக்க சிந்திக்க அதிகமாக முன்னேறிக் கொண்டே இருந்தான். பிறகு அவன் ஒரு முழுமையான வரைபடத்தை தயார் செய்தான். அதற்கு இறைவன் என்று பெயர் வைத்தான் என்று அந்த காலத்து தத்துவவாதிகள் கூறினர். இன்றும் சில தத்துவவாதிகள் இதையே கூறுகின்றனர். இதுவே இறைவனை பற்றிய இவர்களது சிந்தனையாகும். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறு இறைவனையும் இவர்கள் தமது பௌதிகத்தின் ஒரு பகுதியாக ஆக்கிவிட்டார்கள். அந்த காலத்தில் உள்ள தத்துவவாதிகள் தாமே உருவாக்கிய ஒரு இறைவனை இவ்வாறு வெளிப்படுத்தி காட்டினர். அவர்களே உருவாக்கிய அந்த இறைவன் மீது அவர்கள் நம்பிக்கையும் வைத்திருந்தனர். ஆனால் பிறகு வந்த தத்துவவாதிகள் அல்லது முன்னேற்றத்தை பெற்றவர்கள் என்று கூறப்படுபவர்கள் இவ்வாறு பௌதீக இறைவனை உருவாக்கியதன் காரணத்தால் மார்க்கத்தை விட்டு விலகி சென்று கொண்டே இருந்தனர். இன்றைய நாட்களில் இறைவன் தானே உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாவான் என்ற இந்த எண்ணத்தின் காரணமாகவே தற்கால தத்துவவாதிகள் நாத்திகத்தின் பக்கம் சென்று விட்டனர். இன்னும் சொல்வதென்றால், கல்வி மற்றும் ஒளிமயமான எண்ணம் என்ற பெயரில் மேற்கத்திய நாடுகளில் வாழ்பவர்களில் பெரும்பாலார் இறைவனது இருப்பையை மறுத்துவிட்டனர். நல்லொழுக்கம் மற்றும் பௌதிக முன்னேற்றத்தை மட்டுமே எல்லாம் என்று அவர்கள் கருதுகின்றனர். நாத்திகத்தை விரும்புகின்ற மக்களின் இத்தகைய கருத்துக்களுக்கு இன்றைய மௌலவிமார்கள் மேலும் ஆதரவை வழங்குகின்றனர். அவர்கள் தங்களது ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு கருத்தையும் மார்க்கத்தின் ஒரு பகுதியாக ஆக்கி வியக்கத்தக்க அறியாமையை பரப்பிவிட்டனர். இவ்வகையில் நாம் பார்க்கும்போது இன்றைய காலத்து ஆலிம்களும் தவறிழைத்தவர்களாக இருக்கின்றனர். மார்க்கத்தை பௌதீகமாக கருதுபவர்களும் அதனை மறுப்பவர்களும் தவறிழைப்பவர்களாக இருக்கின்றனர். அகமதிகளாகிய நாம் நட்பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். நம்மை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயங்களிலிருந்து காப்பாற்றி எத்தகைய வழிகாட்டலை வழங்கினார்கள் என்றால், உண்மை நிலையை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் பாருங்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உண்மையை எடுத்துரைத்தார்கள்.
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விவகாரத்திலும் நடுநிலையை பேண வேண்டும், அதற்குரிய உரிமையை செலுத்த வேண்டும் என்று கூறினார்கள். இதுவே உண்மையான மார்க்கம் என்று கூறினார்கள். இறைவணக்கம் அவசியமாகும் என்பதில் சந்தேகமில்லை. அது மிகவும் அவசியமானதாகும். அதுவே மனித பிறப்பின் நோக்கமும் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆனால் வலி நஃப்ஸிக அலைக ஹக்கன் வலி ஜௌஜிக அலைக ஹக்கன் வலி ஜாரிக அலைக ஹக்கன். அதாவது உமது நஃப்ஸிற்கும் உம்மீது உரிமை இருக்கின்றது, உமது மனைவிக்கும் உம்மீது உரிமை இருக்கின்றது, உமது அண்டை வீட்டுக்காரருக்கும் உம்மீது உரிமை இருக்கின்றது. இவற்றை பெறுவதற்கு 3 விதமான வழிமுறையை கடைபிடிப்பது அவசியமானதாகும். முதலாவது விஷயம் துவாவாகும், அல்லாஹ்வின் பக்கம் குனிவதாகும், இறைவணக்கம் செய்வதாகும். இரண்டாவது விஷயம் தமது மனதை கட்டுப்படுத்துவது, உணர்வுகளை அமுக்குவது, மனிதனின் மனநிலையை பற்றி சிந்திப்பது ஆகும். மூன்றாவது தனது வேலையிலும் தொழிலிலும் நேர்மையாக செயல்படுவது, மேலும் உலக மற்றும் விஞ்ஞான அறிவை பெறுவது ஆகியவை அவசியமாகும். நாம் சிந்தித்து பார்த்தால் நஃப்ஸிற்கான உரிமையை செலுத்துவதற்கு துவாவும் அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பும் அவசியமானதாகும். இரண்டாவது உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கும் இவை அவசியமானதாகும். உணர்வுகள் தான் சில நேரங்களில் கடிவாளம் இல்லாமல் ஆகும்போது தமது நஃப்ஸிற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளிலிருந்தும் அதை விலக்கி விடுகின்றது அல்லது அநீதி இழைக்க தூண்டுகிறது. தனது அறிவை அதிகரிக்க செய்து தமது பணியில் நேர்மையாக செயல்பட்டு தமது வாழ்வில் ஆன்மீக நிலைமை, நல்லொழுக்க நிலைமை மற்றும் பொருளாதார நிலைமை ஆகியவற்றை நாம் சரி செய்ய உதவுகின்றது. தமது மனைவி மற்றும் பிள்ளைகளின் உரிமையை செலுத்துவதற்காக துவா இருக்கின்றது, உணர்வுகளை கட்டுப்படுத்துவது இருக்கின்றது மற்றும் பௌதீக தேவைகளை நிறைவேற்றுவது இருக்கின்றது. இவ்வாறு அண்டை வீட்டுக்காரன் உரிமையும் இருக்கின்றது. உமது அண்டை வீட்டுக்காரருக்கும் உம்மீது உரிமை இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது சமுதாயத்திற்குரிய உரிமையை நாம் எப்போது நிறைவேற்றுவோம் என்றால் நாம் அவர்களுக்காக துவாவும் செய்வோம், அவர்களது மனநிலை புரிந்து கொள்வோம், மார்க்கத்தின் தூது செய்தியை அவர்களுக்கு எட்ட வைப்போம். பிறகு தமது அறிவில் முன்னேற்றம் மற்றும் தனது பணியில் உழைப்பது ஆகியவற்றின் மூலமாக ஒட்டுமொத்தமாக நாட்டின் முன்னேற்றத்திலும் பங்கு பெறுபவர்களாக நாம் ஆவோம். இதுவும் அண்டை வீட்டுக்காரருக்குரிய உரிமை மற்றும் சமுதாயத்திற்குரிய உரிமையின் கீழ் வந்துவிடும். சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சிந்தனையுடன் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யும் போது அந்த சமுதாயம் ஆன்மீக, பௌதீக, நல்லொழுக்க முன்னேற்றத்தை பெற்று எல்லா வகையிலும் அது முன்னேறிவிடும். எல்லா வகையிலும் முன்னேறுவதில் சிறந்த முன்மாதிரியாக அது திகழும். முஸ்லிம்களின் மோசமான நிலைக்கு காரணம் இப்போது நான் கூறியுள்ள விஷயங்களை கருத்தில் கொண்டு இறைவனது மார்க்கத்திற்கு அவர்கள் முன்னுரிமை வழங்காமல் இருந்ததேயாகும். மாறாக அவர்கள் தமது மன உணர்வுகளுக்கு மார்க்கம் என்று பெயர் வைத்து விட்டனர். அல்லாஹ் எந்த மார்க்கத்தை இறக்கி வைத்திருந்தானோ அதற்கு அவர்கள் முன்னுரிமை வழங்கவில்லை. அதற்கு அவர்கள் முன்னுரிமை வழங்கியிருந்தால் மற்ற விஷயங்களையும் அவர்கள் கருத்தில் கொண்டிருப்பர். ஆனால் அவர்கள் மன உணர்வுகளுக்கு மார்க்கம் என்று பெயர் வைத்து அதற்கேற்ப செயல்பட்டனர். அதன் விளைவு என்னவென்றால் மற்றவர்களுக்கு அவர்கள் இஸ்லாத்தின் சிறப்புகளை எடுத்துக் கூறுவது ஒருபுறம் இருக்கட்டும், தாமே அவர்கள் தங்களால் உருவாக்கப்பட்ட இந்த மன உணர்வுகளின் மார்க்கத்தை பின்பற்றியவாறு முஸ்லிம்களின் கழுத்தை வெட்டுபவர்களாக ஆகிவிட்டனர். இவர்களுக்கு உலகமும் கிடைக்கவில்லை, மார்க்கமும் கிடைக்கவில்லை. தங்களது ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் உலகவாதிகளின் முன்னால் கையேந்தி நிற்பதை தவிர இவர்களுக்கு வேறு எதுவும் கிடைக்கவில்லை. இதுதான் இஸ்லாமிய உலகில் நமக்கு தெரிய வருகின்ற விஷயமாகும். மேற்கத்திய சமுதாயங்கள் மார்க்கத்தை உலகத்தின் கீழ் கொண்டு வந்தாலும், மார்க்கம் என்பது ஒன்றுமே இல்லை, உலகம்தான் எல்லாம் என்று கூறினாலும் அவர்கள் உலகத்தை பெற்றுக் கொண்டு விட்டனர். அவர்கள் வழி தவறி போயிருந்தாலும் அவர்கள் பெற விரும்பிய நோக்கத்தை அடைந்து விட்டனர். அதனை அவர்கள் தவறான வழிமுறையின் மூலம் பெற்றிருந்தாலும் சரியே. ஆனால் முஸ்லிம்களுக்கு மார்க்கமும் கிடைக்கவில்லை, உலகமும் கிடைக்கவில்லை. இந்த இருவிதமான மக்களின் சீர்திருத்தத்திற்காக அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அல்லாஹ் அத்தகைய நிலைமைகளில் தான் தனது தூதர்களை அனுப்புகின்றான். அவர்கள் சரியான வழிகாட்டுதலை வழங்கி மார்க்கத்தை மார்க்கத்தினிடத்திலும் நல்லொழுக்கத்தை நல்லொழுக்கத்தினிடத்திலும்
உலகை உலகத்தினிடத்திலும் வைக்கின்றனர். வெளிப்படையாக பார்க்கும்போது அவர்கள் ஆன்மீக தூது செய்தியை கொண்டு வருகின்றனர். ஆனால் இந்த மூன்று விஷயங்களுக்கும் அதனுடன் ஆழமான தொடர்பு இருக்கின்றது. ஆன்மீகத்தில் சிறப்பை பெறுபவரது நல்லொழுக்கம் சரியாக இருக்க வேண்டியது கட்டாயமாகும். நல்லொழுக்கத்தை கண்காணிப்பதன் மூலம் பௌதீகம் சரியாவதும் கட்டாயமாகும். எவரது உலகம் சரியாக இருக்கின்றதோ, மேலும் எவர் உலக விஷயங்களில் முன்னேறி கொண்டு இருக்கிறாரோ அவரது நல்லொழுக்கமும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமானதல்ல. எவரது நல்லொழுக்கம் சரியாக இருக்கின்றதோ அவரது மார்க்கமும் சரியாக இருக்கும் என்று கூறிவிட முடியாது. இதற்கு காரணம் அல்லாஹ்வின் நாட்டம் மனிதனை தன் பக்கம் கொண்டு வருவதே ஆகும். இதுவே அவனது பிறப்பின் நோக்கமாகும். அழகிய நல்லொழுக்கத்தை சரி செய்து கொள்வது பௌதீக முன்னேற்றத்தை மார்க்கத்தின் கீழ் கொண்டு வந்து விடுகின்றது. அதன் மூலமாக எவர் அதன் பக்கம் கவனம் செலுத்துகின்றாரோ அவருக்கு மற்ற அனைத்துமே தாமாகவே கிடைத்து விடுகின்றன. அல்லாஹ் தாலா கூறுகின்றான், முழுமை பெற்ற நம்பிக்கையாளருக்கு எல்லா முன்னேற்றங்களும் கிடைத்து விடுகின்றது. ஆனால் எவர்கள் உலகவாதிகளாக மட்டும் இருக்கின்றனரோ அவர்கள் தொடர்பாக அல்லாஹ் ஜல்ல சயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அதாவது அவர்களது அனைத்து முயற்சிகளும் உலகிலேயே மறைந்து போய் விடுகின்றன என்று கூறுகின்றான். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் இதற்கு உதாரணம் கூறியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு, அதாவது மேலே இருந்து கீழே வருபவர்களுக்கு ஏணிப்படிகள் இருக்கின்றன. ஆனால் கீழே இருந்து மேலே செல்பவர்களுக்கு ஏணிப்படிகள் இல்லை. இந்த மூன்று விஷயங்களையும் பெறுவதற்கு உலகில் தனித்தனி வழிகள் உள்ளன. ஆனால் ஒரு வழி எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருக்கின்றது. அது இறைவனுடன் முழுமையான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதாகும். நல்லொழுக்கத்திற்காக முயற்சி செய்யும் போது நல்லொழுக்கம் கிடைத்துவிடும். பௌதீகத்திற்காக முயற்சி செய்யும் போது பௌதீகம் கிடைத்துவிடும். உலக முன்னேற்றங்கள் கிடைத்துவிடும். ஆனால் ஒவ்வொரு முயற்சியின் விளைவும் அதன் வட்டத்திற்குள்ளேயே இருக்கும். அதை விட்டு அது வெளியேறாது. ஆன்மீகத்தை சரி செய்பவர்களுக்கு இந்த எல்லா விஷயங்களும் கிடைத்துவிடும். சஹாபா ரில்வானுல்லாஹி அலைஹிம் அவர்கள் பையத் செய்த போது சாலைகளை விசாலமாக வைத்திருப்போம், தூய்மையை கருத்தில் கொள்வோம் என்ற விஷயத்தில் அவர்கள் பையத் செய்யவில்லை. மற்ற உலக பொருள்களை கவனத்தில் வைத்திருப்போம் என்று அவர்கள் பையத் செய்யவில்லை. அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றே கூறினர். அதன் மூலமாக அவர்களின் நல்லொழுக்கமும் சரியானது. நல்லொழுக்கம் சரியானதன் மூலமாக நிச்சயமாக அவர்களின் உலகமும் சரியானது. அந்த காலத்தில் முஸ்லிம்களின் உண்மையின் தரம் ஒரு முன்மாதிரியாக இருந்தது. வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடித்ததன் காரணமாக உலகவாதிகள் முஸ்லிம்களிடம் எவ்வித தயக்கமும் இன்றி தமது வியாபாரங்களை ஒப்படைத்திருந்தனர். குடிமக்களுடன் முஸ்லிம்கள் நீதியாக நடந்து கொள்வதை பார்த்து முஸ்லிம்கள் நமது ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் சிரியாவில் இருந்து முஸ்லிம்களுக்கு வெளியேற வேண்டியது வந்தது. அவர்களை எதிர்த்த ரோமானிய படையில் உள்ளவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததால் அவர்களை எதிர்த்து நிற்பது கடினமாக ஆகிவிட்டது. அப்போது குடிமக்களாக இருந்த சிரியா நாட்டை சேர்ந்தவர்கள் அழுதனர். நீங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டாம் என்று பிடிவாதமாக முஸ்லிம்களிடம் கூறினர். நாங்கள் உங்களுடன் சேர்ந்து உங்களை தற்காக்கும் பணியில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் கூறினர். சிரியாவில் உள்ளவர்களும் கிறிஸ்தவர்களாக இருந்தனர், ரோமானியர்களும் கிறிஸ்தவர்களாக இருந்தனர். முஸ்லிம்களின் உயர்வான நல்லொழுக்கமும் அவர்களது அழகான அரசாங்க அமைப்பும் சிரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களை ரோமானிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய தூண்டியது. அரசாட்சி என்பது ஒரு உலகியல் பொருளாக இருந்தாலும் முஸ்லிம்களின் அரசாட்சி உலகத்துடன் தொடர்புடையது அல்ல. இந்த அரசாட்சி மார்க்கத்தின் மூலமாகவே அவர்களுக்கு கிடைத்தது. எனவே அது மார்க்கத்தின் பின்னாலேயே சென்றது. எனவேதான் அந்த ஆட்சியில் எத்தகைய சிறப்புகள் இருந்ததென்றால் மார்க்க கருத்து வேறுபாடுகள் இருந்தும் கூட குடிமக்கள் முஸ்லிம்களின் ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினர். முஸ்லிம்களுக்கு அரசாட்சியானது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதன் மூலம் கிடைத்திருந்தாலும் அது வெறும் வாய் அளவிலான வாதமாக இருக்கவில்லை. மாறாக உண்மையான ஈமானின் மூலமாகவே அவர்களுக்கு அந்த அரசாட்சி கிடைத்தது.
ஏனென்றால் வெறும் நாவலில் மட்டும் வாதம் செய்பவர் உலகையும் கை நழுவி போகும்படி விட்டுவிடுகின்றார். எவருக்கு உண்மையான மார்க்கம் கிடைத்து விடுகின்றதோ அதன் மூலமாக அவரது நல்லொழுக்கமும் சரியாகி விடுகின்றது. அந்தோ இன்றைய முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களது அரசாங்கத்தை இந்த வழிமுறைக்கேற்ப வழிநடத்த வேண்டும். ஹதரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வியாபாரியின் உதாரணத்தை எடுத்து கூறி வந்தார்கள். இறைவனோடு உள்ள தொடர்பை விளக்கும் விதத்தில் அவர்கள் இதை கூறினார்கள். அந்த வியாபாரி ஒரு பெரும் தொகையை அந்த நகரில் உள்ள காசியிடம் அமானத்தாக கொடுத்து வைத்து அவர் பயணத்தில் சென்றார். திரும்பி வரும்போது இந்த பணத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று கூறினார். அவர் திரும்பி வந்து தனது பணத்தொகை இருந்த அந்த பையை கேட்டபோது காசி அது தன்னிடம் இல்லை என்று கூறி தெளிவாக மறுத்துவிட்டார். நான் எவரிடமிருந்தும் எதையும் அமானத்தாக பெறுவதில்லை, அமானத்தாக எதையும் வைத்துக் கொள்வதும் இல்லை. அந்த பை எப்படிப்பட்ட பை, அந்த அமானத் எப்படிப்பட்ட அமானத் என்று காசி கேட்டார். வியாபாரி பல அடையாளங்களையும் கூறினார். ஆனால் காசி அதை மறுத்துவிட்டார். நான் அமானத்தை வைத்துக் கொள்வதே இல்லை என்று கூறி அவர் மறுத்துவிட்டார். இதை கேட்ட வியாபாரி கவலை அடைந்தார். இறுதியில் ஒருவர் அவரிடம், அரசர் இந்த நாளில் தனது தர்பாரை கூட்டுவார், ஒவ்வொரு நபரும் அந்த சமயத்தில் அவரை சந்திக்க முடியும், நீயும் உமது விவகாரத்தை அவரிடம் கொண்டு செல்வீராக என்று கூறினார். வியாபாரியும் அவ்வாறே செய்தார். ஆனால் அவரிடம் காசியிடம் தொகையை கொடுத்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருந்ததினால் எந்த ஆதாரமும் இல்லாமல் காசியை பிடிக்க முடியாது என்று அரசர் கூறினார். பிறகு அரசர் தாமே இதற்கான தீர்வையும் கூறினார். இந்த நாளில் எனது ஊர்வலம் நகரில் இருக்கும், பெரும் பெரும் மக்கள் என்னை வரவேற்பதற்காக சாலையில் நிற்பார்கள். அப்போது நீங்கள் நான் வரும்போது எவ்வித செயற்கைத்தனமும் காட்டாமல் என்னிடம் பேச வேண்டும், நானும் உங்களிடம் பேசுவேன். நீரும் உம்மை எனது நண்பர் போன்று காட்டிக்கொள்ள வேண்டும். நான் அரசன், அதனால் ஏதாவது நடந்துவிடும் என்று நீர் பயந்துவிடக்கூடாது. மிக நீண்ட காலமாக நீ என்னை ஏன் சந்திக்கவில்லை என்று நான் கேட்பேன். அதற்கு நீர், நான் பயணத்தில் சென்றிருந்தேன், திரும்பி வந்த சமயத்தில் ஒரு நபரிடம் நான் அமானத்தாக கொடுத்திருந்த தொகையை கேட்டேன், அது விஷயமாக இப்போது அவருக்கும் எனக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது, அதை தீர்த்து வைப்பதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நீர் கூற வேண்டும். அதற்கு நான் அங்கே காதிக்கு முன்னாலே வைத்து, இந்த சண்டையை தீர்ப்பதற்காக நீர் என்னிடம் வர வேண்டியதுதானே என்று கேட்பேன். அதற்கு நீர், இதற்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்றால் உங்களிடம் வருவேன் என்று கூற வேண்டும் என்று அரசர் கூறினார். அந்த குறிப்பிட்ட நாள் வந்ததும் அரசர் வந்தார். வியாபாரி அரசர் சொன்னது போல் செய்தார். காசியும் அரசரை வரவேற்பதற்காக அங்கிருந்தார். அவர் அங்கு நின்றவாறு இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டுக் கொண்டிருந்தார். அரசரின் வாகனம் முன்னே சென்ற பிறகு காசி வியாபாரியிடம் வந்தார். நீங்கள் என்னிடம் வந்து ஒரு அமானத்தை என்னிடம் தந்ததாக கூறினீர்கள். எனது நினைவாற்றல் மிகவும் பலகீனமானது, எனவே நீங்கள் தந்த பொருளின் சில அடையாளங்களை கூறுங்கள் என்றார். அப்போது அந்த வியாபாரி முதலில் எந்த அடையாளங்களை அந்த நபரிடம் கூறினாரோ அதே மீண்டும் அவரிடம் கூறினார். காசி அரசர் அந்த வியாபாரியுடன் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை ஏற்கனவே பார்த்திருந்ததால் அவர் அந்த வியாபாரியிடம், நீர் இந்த அடையாளங்களை முதலில் ஏன் கூறவில்லை? நீர் தந்த அமானத் என்னிடம் பாதுகாப்பாக இருக்கின்றது, அதை இப்போதே கொண்டு வந்து கொடுத்து விடுகின்றேன் என்று கூறினார். ஆக ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட ஆற்றலை கொண்டிருந்த ஒரு உலக அரசரிடம் ஒருவர் வைத்திருந்த நட்பு அவருக்கு இவ்வளவு உயர்வான இடத்தை தர முடியும் என்றால், மேலும் மக்கள் அந்த அரசருக்கு அஞ்சுகின்றனர் என்றால், பிறகு இறைவனுடன் ஒருவருக்கு நட்பு இருந்து உலகம் அவருடைய காலடியில் வந்து விடாமல் இருப்பது எப்படி சாத்தியமாகும்? எனவே உண்மையான மார்க்கத்தை பெறுவதன் மூலமாக மனிதன் முழு உலகையும் பெற்றுக்கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சஹாபாக்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைத்தனவென்றால் அதனை அவர்கள் உலக ரீதியாக பெறவில்லை. எவையெல்லாம் அவர்களுக்கு கிடைத்ததோ அவை மார்க்கத்திற்கு கீழிருந்தவாறே கிடைத்தது. ஆனால் இதற்கு ஈமான் அவசியமானதாகும்.
அல்லாஹ்வின் திருப்தி இருக்கின்ற அத்தகைய ஈமான் இருக்க வேண்டும். ஒரு நபருக்கு முழுமையான ஈமான் கிடைத்திருக்கின்றது என்றால் அவர் எவ்வாறு உயர்வான நல்லொழுக்கத்தை கைவிட்டு விட முடியும்? நல்லொழுக்கத்தின் எல்லா அம்சங்களையும் மனிதன் கடைபிடித்து நடந்தால், அதற்கேற்ப செயல்பட்டால், பிறகு உண்மை, நேர்மை ஆகிய அனைத்தும் அவருக்கு கிடைத்துவிடும். அறிவு, திறமை, தந்திரமாக செயல்படுவது, தகுதி, உழைப்பு ஆகியவற்றை அவர் பெற்றுக் கொள்வார். அவற்றிற்கேற்ப அவர் செயல்படுவார். அதன் விளைவாக அவருக்கு உலகமும் கிடைத்துவிடும். எனவே ஒரு மூமினுக்கு எல்லாவற்றையும் விட அதிகமாக ஆன்மீக தொடர்பின் பக்கம் கவனம் இருக்க வேண்டும். நாவால் ஏற்று கூறுவது மட்டும் போதுமானது என்று கருதுகின்ற மக்களை போன்று அவர் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பை நாவினால் வெளிப்படுத்த முடியாது, உள்ளத்தின் மூலமாகவே அது வெளிப்படும். பிறகு அத்தகைய மனிதன் எல்லா பொருள்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விடுவான். எதுவரை மனிதன் இதில் சிறப்பான நிலையை பெறவில்லையோ அதுவரை அவனுக்கு அருட்கொடை கிடைக்க முடியாது. மார்க்கத்தில் இணைந்த பிறகும் கூட அதில் சிறந்த நிலையை அடைவதுதான் பயன் தரும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள்: எவர் நம்முடன் ஆழமான தொடர்பு வைத்திருக்கின்றாரோ அவரே இன்றைய நாட்களில் நம்மிடமிருந்து அதிகமாக பலன் பெறுகின்றார். ஒன்று, முழுமையாக எதிர்க்கின்றவர்கள் பலன் அடைகின்றனர். உதாரணமாக மௌலவி சனாவுல்லா போன்றவர்களுக்கு இதனால் பலன் கிடைக்கின்றது. மற்ற சின்ன சின்ன மௌலவிகளை எவரும் கேட்பது கூட கிடையாது. அல்லது முழுமையான களப்பற்ற தொடர்பை வைத்திருப்பவர்கள் பலனை பெறுகின்றனர். கீழ்நிலையில் உள்ள தொடர்பு பயனளிக்காது. எவ்வாறு இதற்கு முன்னுள்ளவர்களுடன் நடந்து கொள்ளப்பட்டதோ அவ்வாறே அவர்களுடனும் நடந்து கொள்ளப்படும். இக்காலத்திலும் அவ்வாறே நடக்கலாம். மனிதன் உண்மையில் முயற்சி செய்தால்தான் இது நடக்கும். இறைவனுக்கு எவரிடமும் பகைமை இல்லை. நாம் முழுமையான முறையில் நம்மை இறைவன் முன்னால் போட்டுவிட வேண்டும் என்பதே அவசியமாகும். அதுவே தேவைப்படுகின்றது. தன்னைத்தானே அவன் முன்னால் வீழ்த்திக் கொள்ளும் போது தானாகவே எல்லாம் கிடைத்துவிடும். எந்த முன்னேற்றம் நமக்கு தேவைப்படுகின்றதோ அது தானாகவே நமக்கு கிடைத்துவிடும். ஒரு பொதுவான உதாரணம் இதுவாகும். நெருப்பிற்கு அருகில் உட்காரும் போது மனிதனின் உடல் உறுப்புகள் சூடாகி விடுகின்றன. அவ்வாறு மனிதன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவன் முன்னால் வந்துவிடும் போது இறைவனது அருளிலிருந்து அவனுக்கு பங்கு கிடைக்காமல் போவது எவ்வாறு சாத்தியமாகும்? எனவே நாம் இறைவனை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவனால் அனுப்பப்பட்ட அந்த மார்க்கத்தின் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் மீதுள்ள அன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு இயல்பான விஷயமாக ஆகிவிட வேண்டும். இந்த விஷயம்தான் நமது நல்லொழுக்கத்தின் உயர்வான தரத்தை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கும். மேலும் இதன் மூலமாக உலக முன்னேற்றங்களையும் நாம் பெற்றுக்கொண்டே செல்வோம். அல்லாஹ்வின் ஒளியிலிருந்து நாம் பங்கு பெற முயற்சி செய்தால்தான் நாம் உண்மையில் அதன் அருள்களை பெற முடியும். நாம் ஒரு பேரார்வத்துடன் இந்த ஒளியிலிருந்து பங்கு பெற முயற்சி செய்தால் பிறகு இருளாக இருக்கின்ற பொய்யும் நம்மை விட்டு தானாகவே விலகி சென்றுவிடும். சோம்பேறித்தனம், ஏமாற்று வேலை, மோசடி, மற்றவர்களின் உரிமையை பறிப்பது போன்ற தீமைகள் ஆகிய இவையெல்லாம் இருள்களாகும். இவை அல்லாஹ்வின் ஒளியின் காரணமாக நம்மை விட்டு தாமே விலகி சென்றுவிடும். நமது நல்லொழுக்கமும் உயர்ந்து கொண்டே செல்லும். உலக முன்னேற்றங்களும் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த சமுதாயத்தில் இருந்தவாறு நமது தலைமுறையை உலகின் தீய தாக்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டுமென்றால் மார்க்கத்திற்கும் நல்லொழுக்கத்திற்கும் இடையிலுள்ள இணைப்பை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமென்றால் உலக முன்னேற்றத்தையும் மார்க்கத்தின் கீழ் இருந்தவாறு அவர்களை பெற வைக்க வேண்டுமென்றால் நாம் அல்லாஹ்வுடன் உண்மையான தொடர்பை ஏற்படுத்துவதன் மூலமாகவே அது நடைபெறும். அல்லாஹ் நமக்கு இதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.